Very good afternoon to all. This is physics class. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஸோ ஃபார் கம்ப்ளீட்டு செகண்ட் லெசனில் 2.2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ 2.3 பார்க்க போகிறோம். 2.3ல் நம்ம எனர்ஜி அண்டு பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல எனர்ஜி பவர் இதெல்லாம் இன்னைக்கு தான் சொல்லணும்னு இல்லை, ஃப்ரம் 6th ஈவன் 11th கூட நமக்கு ஒர்க்கு எனர்ஜி பவர்னு ஒரு லெசனே வச்சுருந்தாங்க ஃபிசிக்ஸில். அப்படி பார்க்க போனால் எனர்ஜி அப்படின்னா எபிலிட்டி டு டூ ஒர்க் ஆர் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்ல போகிறோம். பவர் அப்படின்னு சொன்னால் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இருக்கிற கெப்பாசிட்டி ஆஃப் த எனர்ஜி எப்படி இருக்கும், ஒர்க் எப்படி இருக்கும், இதுவே டைமை பொறுத்து எப்படி எனர்ஜி இருக்குது அப்படின்ற பவர் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு சர்க்யூட் கொடுக்குறாங்க. அந்த சர்க்யூட் இங்கே நான் வரைகிறேன். அந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு ABCDன்னு 4 பேர் வைக்க போகிறோம். அப்படி 4 பேர் வைக்கும். சரிதானா? இது தனி. இப்படி ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு இந்த சர்க்யூட்ல ஏபி அப்படின்ற இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற பொட்டென்ஷியலுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டார்ல ஃப்ளோ ஆக போன மீதி இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து கரண்ட் இப்படி போகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை பொறுத்து இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? இதுல இருந்து எவ்வளோ எனர்ஜி இருக்கும், எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு கேட்டா இது வழியா ஃப்ளோ ஆன சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு பொட்டென்ஷியல் ஆர் ப்ராடக்ட் டு பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இங்க இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி du is equal to v into dq அப்படின்னு சொல்லுவோம். du is equal to v into dq அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க பொட்டென்ஷியல் எனர்ஜியா தான் ஸ்டோர் ஆகுதுன்றதுனால பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு எடுத்துருந்தோம். அடுத்து பவரை பத்தி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா பவர் அப்படின்னா ரேட் அட் விச் த எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் டெலிவர்ட். இங்க ரேட் அப்படின்னா டிவைடட் பை டைம்னு அர்த்தம். யாரை பொறுத்து? பொட்டென்ஷியல் எனர்ஜியை பொறுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு P இஸ் ஈக்குவல் டு dq பை du பை dt அப்படின்னு சொன்னாங்க. ஈக்குவேஷன் 1ல duக்கான வேல்யூ இருக்குது, கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். v into dq by dt, then power is equal to the lesson உடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பார்த்தோம் dq by dt ஓட வேல்யூ கரண்ட் I ன்னு. ஸோ பவர் P is equal to VI அப்படின்னு. இந்த ஃபார்மேட் தான் ஒரு ஜெனரலான பவருக்கான ஃபார்மேட் ஃபார் எலக்ட்ரிக்கல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற லெசன்ல. இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற பவர் இதுக்கான SI யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட். அது ஜேம்ஸ் வாட் அப்படின்ற சயின்டிஸ்டை ஹானர் பண்றதுக்காக அவர் பேர்ல யூனிட் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சயின்டிஸ்டோட பேரு, அதுவே SI யூனிட்டாகவும் இருக்குது அப்படின்றதுனால ஃபுல்லா எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். ஸ்பெசிஃபிக்கா சிங்கிள் லெட்டர்ல சிம்பிளைஸ் பண்ணும்போது நீங்க அதை கேபிட்டல் லெட்டர்ல எழுதணும். இப்படிதான் எழுதணுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஸோ SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் வந்து வாட். இங்க ஒரு வாட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டா, ஒரு வாட் அப்படின்றது 1 ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றோம். 1 ஜூல் எனர்ஜி 1 செகண்டுக்கு ஃப்ளோ ஆனா அதுக்கு பேரு 1 வாட். 1 ஜூல் எனர்ஜியை செலவு பண்ணி 1 செகண்டுக்கு செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு 1 வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்யூட்ல ஒரு பல்பு வச்சிருக்கிறோம். அந்த பல்பு 1 ஜூல் எனர்ஜியை செலவு பண்ணுதுன்னு வச்சுக்கோம். 1 ஜூல் எனர்ஜியை 1 செகண்ட்ல செலவு பண்ணுச்சுன்னா அந்த பல்புக்கு நாம கொடுக்குற பவருடைய ரேட்டிங் என்னவா இருக்கும்னா 1 வாட் அப்படின்னு இருக்கும். சரி, 1 வாட் அப்படின்னு சொல்றோம். அடிஷ்னலா இதை வேற என்ன ஃபார்மேட்ல எழுத முடியும் அப்படின்னும் போது ஓம்ஸ் லாவை ஞாபகப்படுத்துறாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லானா நமக்கு தெரியும் V ஈக்குவல் டு IR அப்படின்னு சொல்லி சிம்பிளா இதை V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐன்னு சொன்னாரு ஜேம்ஸ் ஓம்ஸ் அப்படின்றவர். ஸோ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐனா எப்பெல்லாம் ஒரு சர்க்யூட்ல நீங்க பொட்டென்ஷியல் அதிகப்படுத்துறீங்களோ, லைக் பேட்டரி பொட்டென்ஷியல் அதிகப்படுத்துறீங்களோ அப்பெல்லாம் அந்த சர்க்யூட்ல கரண்ட் அதிகமா இருக்கும்
அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை தான் நாம ஈக்குவேஷனா எழுதுறோம். V ஈக்குவல் டு IR அப்படின்னு எழுதிருக்கோம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல விக்கு பதிலா இந்த ஓம்ஸ் லால இருக்கிற IR சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. யாரு ஈக்குவேஷன் 3ல P இஸ் ஈக்குவல் டு விக்கு பதிலா ஓம்ஸ் லால இருக்கிற IR இன்ட்டு இங்க ஒரு I இருக்கு. ஸோ I இன்ட்டு I ஸ்கொயர் R. ஸோ பவரை இந்த ஃபார்மேட்லையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே ஓம்ஸ் லாவை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எப்படி? இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல விக்கு பதிலாக நீங்க IR யூஸ் பண்ண மாதிரி அதே ஓம்ஸ் லால ஐக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஐக்கு பதிலான இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ரீஅரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா V/R இஸ் ஈக்குவல் டு I. இதையும் நீங்க தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா பவர் P இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு V/R. V into V now V square, so V square by R. It is also another form of power. Power கான equation 3 சொல்லிருக்கோம். equation 3, equation 4, equation 5. இந்த மூணுத்துலயுமே சம் உண்டு. கம்பல்சரியில 2 மார்க்ல போடும்போது சம் கேட்குறாங்க. நமக்கு கிவன்ல வோல்டேஜ் கொடுக்குறாங்க, கரண்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபார்முலால கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, கரண்ட் கொடுக்குறாங்கன்னா இதில் பண்ணலாம். சரிதானா? வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் கொடுக்குறாங்க. இது வோல்டேஜ் கரண்ட், இது கரண்ட் ரெசிஸ்டன்ஸ், இது வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சம்மு போட போறோம். அந்த சம்மு தான் எக்ஸாம்பிள் 2.16. இதுக்கு முன்னாடி இந்த பவரை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பவரை நாம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இந்த பவரை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு இருக்கு. நம்ம வீட்டுக்கு எவ்வரி செகண்டுக்கும் ஒரு 220 வோல்ட் கரண்ட் வருது. ஆனா அவ்வளவுக்கும் நமக்கு காசு வசூல் பண்றாங்களான்னா இல்லை. அப்போ TNEB-ல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இன்ன எனர்ஜிக்குன்னு நமக்கு காசு வசூல் பண்றது இல்லை. நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்றதுக்கு தான் காசு. ஸோ பவர் எவ்வளவு டெலிவர் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஜூல் எனர்ஜியை ஒரு செகண்டுக்கு செலவு பண்றீங்கன்னா 10 வாட்டு உங்களுடைய கரண்ட்டு உங்க வீட்டில் நீங்க செலவு பண்ணிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது போல இனி பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெஷர்ட் இன் இந்த வெறும் வாட் அப்படின்றது ஒரு செகண்டுக்குன்னா ஒரு செகண்டுக்கும் என்னால கால்குலேட் பண்ணிருக்க முடியாது. அதனால அது கொஞ்சம் அடுத்த பெரிய லெவல்ல எடுக்கிறாங்க. அதுதான் கிலோ வாட் ஹவர்ஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க. கிலோனா நமக்கு டெசிமல் சிஸ்டம்ல தெரியும். கிலோனா 10⁻3 அதை தான் கிலோன்னு சொல்ல போறோம். அந்த கிலோவை தான் கேன்னு எழுதுறோம் சிம்பிள்ல. ஸோ கிலோ வாட்டு ஹவர். நாம என்ன சொன்னோம்? வாட் செகண்ட்னு சொன்னோம். ஜூல் செகண்ட், ஜூல் பர் செகண்ட் அப்படி இல்லைன்னா வாட் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க கிலோல இருக்குது, அதை 10⁻3 எழுதிட்டோம். ஹவரை செகண்டுக்கு மாத்தினாதான் வாட் செகண்ட் வரும். அப்ப அந்த ஹவரை கன்வெர்ட் பண்றோம். இங்க இருந்து கிலோவுக்கு 1000 எழுதியிருக்கோம். இந்த ஹவருக்கு தான் நம்ம 3600 எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ல நாம என்ன எழுதிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம் 1 watt equal to 1 joule per second எழுதியிருந்தோம். இந்த வாட் செகண்ட் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா அப்போ 1 watt second is equal to 1 joule. அப்போ 36 into 10⁵ வாட் செகண்ட் தான் 36 into 10⁵ ஜூல்னு வந்துச்சு. ஸோ எனர்ஜியில சொல்லும் போது ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். இதை கன்வெர்ட் பண்ணி எழுதுறாங்க. டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்குது, பவர்ல பிளஸ் இருக்குது. டெசிமல் பாயிண்ட லெஃப்ட் சைடு கொண்டு போறீங்க அப்படின்னா பவர்ல பிளஸ் இருந்து டெசிமல் பாயிண்ட லெஃப்ட் சைடு கொண்டு போறீங்க அப்படின்னா பவருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்ப இங்க இருக்கிற டெசிமல் பாயிண்ட ஒரு டிஜிட் இங்க ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா 3.6 into 10⁻6 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூ தான் ஸ்டாண்டர்டா 1 கிலோவாட் ஹவர்ஸ் அப்படின்னு பேசுறோம். இந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்றாங்க? 1 கிலோவாட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1 கிலோவாட் ஹவர்ஸ் தான் நம்மளுடைய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் என்ன சொல்றாங்கன்னா 1 யூனிட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். 1 யூனிட் கரண்ட் என்ன மீனிங் அப்படின்னா 1000 வாட்ஸை ஒரு ஹவருக்கு செலவு பண்ணீங்கன்னா
அது 1 கிலோவாட் ஹவர்ஸ். ஒரு யூனிட் கரண்ட் 1000 வாட்டு 1000 வாட்டு ஒரு ஹவருக்கு செலவு பண்ணீங்கன்னா அது ஒரு யூனிட். இப்போ கூட கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க பாத்தீங்கன்னா 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீ. இப்போ என்ன சொல்றாங்க 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ. அப்படின்னா என்ன மீனிங்? 200 கிலோ வாட்டை ஒரு ஹவருக்கு செலவு பண்ணும்போது அந்த அமௌண்ட் வரைக்கும் ஃப்ரீ, அதுக்கப்புறம் காஸ்ட். அப்படி சொல்றோம். அதுதான் கிலோ வாட் ஹவர்ஸ்ல சொல்றோம். அப்ப இந்த 1 கிலோ வாட் ஹவர்ஸ் தான் நம்ம ஒரு யூனிட் கரண்ட் அப்படின்னு பேசுறோம். சரிங்களா? இந்த பவரை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் எக்ஸாம்பிள் 2.16. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு பல்பு வாங்குறோம், அது சிஎஃப்எல்லோ இல்லை ஒரு எல்இடி பல்போ இல்லை ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் பல்போ வாங்குறோம்னா அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரேட்டிங் எழுதியிருப்பாங்க. இது எவ்வளோ அளவு வரைக்கும், இது என்ன பவரில் வேலை செய்யும், இது எந்த வோல்டேஜ் வரைக்கும் தாங்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20 வாட்ஸ் பல்ப் வாங்குறேன் அப்படின்னா 20 வாட்ஸு ஒரு ஐஃபோன் போட்டு 220 வோல்ட்னு எழுதியிருப்பாங்க. என்ன மீனிங்கு அப்படின்னா நீங்க 220 வோல்ட் வரக்கூடிய ஒரு வோல்டேஜ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பல்பை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது 20 வாட்ஸ்ல பிரைட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு பல்பு மேலேயும் ரேட்டிங் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம கனெக்ட் பண்றோம். இங்க 220 அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றது நம்மளுடைய டொமஸ்டிக் பர்பஸுக்கு, தமிழ்நாட்டில் டொமஸ்டிக் பர்பஸுக்கு கொடுக்குற கரண்ட்டுடைய வோல்டேஜ் வேல்யூ. சரிதானா? இதுல கூட இன்னொரு 1 மார்க் இருக்குது, அது 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். 220 to 240 வோல்ட் நம்மளுடைய ஒருத்தர் வீட்டுக்கும் வரக்கூடிய கரண்ட்டுடைய வோல்டேஜ் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 220 இருந்து 240 வரும் வோல்ட். ஃப்ரீக்குவன்சின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் இருக்கணும். இந்த ஃப்ரீக்குவன்சியோட வேல்யூ ஒரு கண்ட்ரிக்கும் வேற வேற இருக்கும். அந்தந்த நாட்டுடைய டெம்பரேச்சர் இருக்குது, வெதரை பொறுத்து இருக்குது, ப்ளஸ் அவங்க கொடுக்குற காஸ்ட் ஆஃப் கரண்ட்டை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் இந்த ஃப்ரீக்குவன்சி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவில் 220 240 வோல்ட் தான் இருக்கும். எந்த ஒரு வீட்டில் நாம் யூஸ் பண்ணுற கரண்ட் எல்லாமே அவ்வளோதான் இருக்கும். அதனுடைய ஃப்ரீக்குவன்சி 50 ஹெர்ட்ஸ் அந்த அளவில் தான் இருக்கும். இப்படி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் 2.16ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட 2 பல்பு இருக்குது. அந்த 2 பல்பை நான் ஒரு 440 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த வோல்டேஜில் கனெக்ட் பண்ண எந்த பல்பு ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பல்புடைய ரேட்டிங் என்ன எழுதியிருக்காங்க? ரேட்டிங்னா மேலே இருக்கிற வேல்யூ என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு பல்பு 20 வாட்ஸு, ஃபர்ஸ்ட் பல்பு 20 வாட்ஸு ஒரு ஐஃபன் போட்டு 220 வோல்ட் அப்படி எழுதியிருக்காங்க. 220 வோல்ட். ரெண்டாவது ஒரு பல்பு இருக்குதான், அந்த பல்பு எவ்வளோன்னா 100 வாட்ஸு 220 வோல்ட். சரி, இப்போ என்கிட்ட எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, நான் எவ்வளோ சப்ளை பண்றேன் அப்படின்னா 440 வோல்ட். ஒரு 440 வோல்ட் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய பேட்டரியில 20 வோல்ட்ஸ் பல்பு ஃபியூஸ் போகுமா, 100 வாட்ஸ் பல்பு ஃபியூஸ் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப எனக்கு தேவை வோல்டேஜ் தான். இந்த 220க்குள்ள, இந்த 440ல 220க்குள்ள வந்ததுன்னா இது சேஃப். அதை விட அதிகமாக போச்சுன்னா ஃபியூஸ் ஆயிடும். அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது நியாயமா ரெக்வயர்ட் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா V1 எவ்வளோ இருக்கும், V2 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ V1 கண்டுபிடிச்சாதான் அந்த பல்பு ஃபியூஸ் போகுமா போவதான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ V1 வேணும் அப்படின்னா இதே பவர் என்கிட்ட பாருங்க, டைரக்டா பொட்டென்ஷியல் அப்படின்னா ஓம்ஸ் லால எழுதலாம், V = IR. ஆனா கிவன் டேட்டால பாருங்க, கிவன் டேட்டாவில் வியும் ஐயும் இல்ல, ஆரும் இல்ல. சரிதானா? ஐன்ற கரண்ட் வேல்யூவும் இல்ல, ஆர்ன்ற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இல்லை. அப்போ ஓம்ஸ் லால பண்ண முடியாது. பவர்ல பண்ணலாம். பவர்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 ஃபார்மேட் இருக்குது. பவர்ல 3 ஃபார்மேட்ல
பாருங்க VI வோல்டேஜ் இருக்குது, ஓகே, பவர் இருக்குது W வாட்ஸ்ல. அப்போ V இருக்குதுன்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே போடலாம். சரிதானா? செகண்ட் ஈக்குவேஷன்ல போடுறோம் அப்படின்னா R தேவை. அப்ப முதல்ல ஐய கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் R போடலாம். இப்படி நாம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி தான் பவருடைய வேல்யூவை சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணிடுவோம். தனித்தனியா ஒரு பல்புக்கும் ஒரு வோல்டேஜ் எவ்வளவு டிராப் பண்ணும் ஒரு பல்பும் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பல்பு எப்படி கண்டுபிடிப்பீங்க? R ரெசிஸ்டன்ஸ் R equal to V square by P அப்படின்ற இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட வோல்டேஜ் இருக்குது, V இருக்குது, பவருக்கான வேல்யூ W இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பல்புக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா R1 is equal to ஃபார்முலால V square by P. V உடைய வேல்யூ 220 into 220 ஸ்கொயர் divided by பவருடைய வேல்யூ 20. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன பண்ண போறோம்? ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 1 டைம் 11 டைம். சரிங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ அப்படி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2420 பாருங்க. 220 into 11 அப்படி என்ன போட போறோம்? 022 அப்படின்னா 2420. ஸோ 2420 ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால யூனிட்டா ஓம் அப்படின்னு எழுதும். அடுத்து ரெண்டாவது ரெசிஸ்டாரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. தட் இஸ் R2 is equal to இதே V ஸ்கொயர் பை P போடலாம். V உடைய வேல்யூ 220 தான் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை P உடைய வேல்யூ பவர் ரெண்டாவதுக்கு 100 அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ 22 into 22 எவ்வளோ பாச்சு? கரெக்டா பாரு, 484 ஓம் அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் தனித்தனியா வோல்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் நீங்க ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அடுத்து both the bulbs are connected in series அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பல்பையும் நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ண போறேன். அப்ப சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா ஃபார்முலா I is equal to V by R எழுத போறோம். அப்ப I கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? V by R ன்னு கண்டுபிடிக்கணும். R சீரீஸ்ல இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும்ன்றீங்க. அப்ப R டோட்டல் தெரியணும் எனக்கு. இப்போ R டோட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அதான் சீரீஸ் நெட்வொர்க்னு சொன்னீங்க. ஸோ RS ஈக்குவல் டு R1 plus R2. R1 உடைய வேல்யூ 2420 plus 484. 2420 484 4092. ஆமா பாரு, 2904. இது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 2904 ஓம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க? I is equal to என்னுடைய டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு வச்சிருந்தேன் நான்? 440 வோல்ட் கொடுத்துருக்காங்க சார். ஸோ அப்போ 440 டிவைடட் பை 2904 ஓம். இதை சப்ட்ராக்ட் பண்ண டிவைட் பண்ண சொல்றாங்க. நீங்க டிவைட் பண்ண தெரியலன்னா என்ன பண்ணலாம்னா லாக் மெத்தட் போடலாம். சரிங்களா? இதெல்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் லெசன் நடத்துறதுக்கு முன்னாடியே லாக் மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். லாக்ல போடலாம். சரியா? இதனுடைய வேல்யூ நியர்லி என்ன வரும் அப்படின்னா கேல்குலேட்டர்ல இப்போதைக்கு கேல்குலேட்டர்ல போட்டு பாரு. யாருக்குன்னா லாக் தெரியலன்னா சொல்லி லாக் சொல்லி தரலாம். நியர்லி வேல்யூ என்ன வந்ததுன்னா 0.151. 0.151 கரண்ட்ன்றதுனால ஆம்பர்னு யூனிட் கொடுக்குறேன்.
சரிங்களா? இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்கு? கரண்ட் இருக்குது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டோட்டல் வோல்டேஜ் இருக்குது, பவருக்கான ரேட்டிங் இருக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு V1 கண்டுபிடிக்கலாமான்னா கண்டுபிடிக்கலாம். வோல்டேஜ் டிராப்ஸ் எங்கெங்க டிராப் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் V1 ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. ஸோ V is equal to I into R1. I into R1. ஸோ ஐயோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க? 0.151 இன்ட்டு R1 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க, 2420. சார் 2420 நீங்கள் வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் வரும் சார். இப்போ 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 366.6 வோல்ட் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதனுடைய வேல்யூ 366.6 வோல்ட். சரி, இதே வோல்டேஜ் அக்ராஸ் செகண்ட் ஒன் V2 is equal to I into R2. ஐயோட வேல்யூ 0.151 இன்ட்டு R2 எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க, 484. சரிங்களா? ரெண்டாவது மல்டிப்ளை பண்றீங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 73.3 வோல்ட். 73.3 வோல்ட். கவனிங்க, ஃபர்ஸ்ட் பல்பு, அதாவது 20 வாட்ஸ் 220 வோல்ட் இருக்கிற பல்பு, 100 வாட்ஸ் 220 வோல்ட் இருக்கிற பல்பு, இந்த ரெண்டுத்தையும் நீங்க சீரீஸ்ல கனெக்ட் பண்றீங்க. சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது எது ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் ஃபியூஸ் ஆகும். எப்படி சார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ரேட்டிங் என்ன சொன்னாங்க? அது 20 வாட்ஸ் பல்பு 220 வோல்ட் வரைக்கும் தாங்கும்னு சொன்னீங்க. ஆனா நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அது கிடைச்ச வோல்டேஜ் எவ்வளோ? 366.6 வோல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ 220 வோல்ட் தான் தாங்குன்ற ஒரு பல்புக்கு நீங்க 360 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அது ஃபியூஸ் ஆயிடும். ரெண்டாவது 100 வாட்ஸ் பல்பு கனெக்ட் பண்ணிருக்கீங்க சீரீஸ்ல, அதுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோன்னா 73 தான். அது வித்தின் த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பல்பு தான் ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த சம்மு நமக்கு வந்து கம்பல்சரி 3 மார்க்ல கேட்குற சம்மு, அதனால கொஞ்சம் கவனமா கவனிச்சுன்னா எழுதலாம். இந்த ரேட்டிங் மாறலாம், சம் போடும்போது கவனிச்சு போடுங்க. இன்கேஸ் சம்மில் உங்களுக்கு லாக் தேவைப்படுது, லாக் எடுக்கணும், லாக் எடுக்க தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். கேட்டீங்கன்னா தான் தெரியும் யார் யாருக்கு லாக் எடுக்க தெரியல, லாக் புக் பார்க்க தெரியலன்னு. சரிங்களா? பார்ப்போம். அடுத்து 2.4ல பேட்டரிஸ் அண்டு செல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னும் அதனுடைய வேல்யூஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, அதுல ஒரு இம்பார்ட்டன்டாக ரொம்ப சிம்பிளான ஒரு 3 மார்க், அதே நேரத்துக்கு ஒரு 5 மார்க்காவோ இல்லை 3 மார்க்காவோ கேட்குற ஒரு கொஸ்டின் இருக்கு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்லுன்னு. அந்த கொஸ்டின், அந்த 5 மார்க்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூப்பா.